அவன் வந்து ஃப்ரெண்டா பேசியிருந்திருக்கலாம். இல்ல அவன் விளையாட்டா கூட இத சொல்லிருக்கலாம். அவங்களுமே அந்த வார்த்தை சொன்னாங்க நாங்க பேசும்போது. அவன் வந்து சேஷாப்பா கூட நாங்க இருக்கும்போது வந்து, பொண்ணு குடுக்க மாட்டியா? பொண்ண அப்டின்லாம் பேசும்போது கூட, அவரு விளையாட்டா பேசினாரா? சீரியஸா பேசினாரா? எனக்கு தெரியாது. அப்டின்னது ரெக்கார்டிங் எங்க கிட்ட இருக்கு. ஓகே. அது அவங்களுக்கே தெரியலங்கிறாங்க. அண்ட் இன்னொன்னு அபி பத்தி எனக்கு பெருசா எதுவுமே தெரியாதுன்னும் சொல்றாங்க. ஆனா இன்டர்வியூல அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, அபிய நல்லா தெரியும். அபி கூட நல்லா பேசி பழக்கம் இருக்கு. பட் நான் லவ் பண்ண விருப்பப்படல. எனக்கு லவ் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் இருந்தாலுமே, கல்யாணம் பண்ணணும். ஏன்னா அவங்க ரொம்ப குடிச்சதுனால எனக்கு அது இஷ்டம் இல்ல. எங்க அவங்க அப்பா அம்மா அப்படி வந்து இருந்ததுனால. பேசினதா சொல்றாங்க. இந்த இடத்துல நான் வந்து உங்கள்ட்ட கேட்கிறேன். ஏன்னா லைக் அவங்க நீங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே அவங்க கூட பழகுனதுனால, அவங்க அம்மா உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா? இது மாரி ஒரு பொண்ணு வந்து அபி லவ் பண்றாருப்பா, அப்படிங்கிற மாரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இது என்னன்னா, நான் வந்து அபி கூட 2015 வரைக்கும் தான் டச்ல இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு. இவங்க சொல்றது 16, 17. அப்ப நான் டச்லயே இல்ல. சோ எனக்கு தெரியல. ஆனா ஆன்டி வந்து அபியோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ட்டயுமே சகஜமா பழகுவாங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா? நான் வீட்டுக்கு போனாலே எனக்கு ஊட்டி விடுவாங்க. சோ அத வச்சு நான் வந்து ஆன்டி என்ன புடிச்சது, கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணாங்க நான் சொல்ல முடியாது. அவ்ளோ க்ளோஸா இருந்தோமே. அந்த மாரி சகஜமா ஒரு ஃப்ரெண்டா ஏன்னா அவங்க சொல்றது வந்து வீட்டுக்கு வந்தெல்லாம் பொண்ணு கேட்கல. ஓகே. அவங்க சொல்றது வடபழனி கோவில்ல ஆன்டி வந்து பேசினாங்க. சரவண பவன்ல சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பையனோட ஃப்ரெண்டா அவங்க சகஜமா போய் பேசியிருக்கலாம். அது மேபி அபி விளையாட்டுக்கு சொன்னா அவங்க முழுக்க போய் சொல்றாங்கன்னு நான் எங்கேயுமே சொல்லல. அபி மேபி விளையாட்டுக்கு ஏதாவது கேட்டிருக்கலாம். ஜோவியலா ஏதாவது பேசும்போது ஏதாவது பேசியிருக்கலாம். அத சீரியஸா எடுத்து அதுக்கு போடுறாங்க. நான் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு யா ப்ளீஸ். நினைக்கிறேன். இப்ப ஆக்சுவலா நான் மார்னிங் கூட இந்த வீடியோ இருக்குல்ல, அவங்க இப்போ கொல்லி வச்சாரு தெரியுமா அவரு? அவரோட கசின் தான் அவரு. அவரு எனக்கு காலைல மெசேஜ் பண்ணாரு. என்னோட கலாட்டா இன்டர்வியூ பார்த்துட்டு, "என்ன ஆச்சு? என்ன இஷ்யூ?" அப்படின்னு சொன்னாரு. அப்ப அஸ்வினி ஸ்ரீயோட இன்டர்வியூ லிங்க்க நான் தான் காலையில அனுப்பி விட்டேன் அவருக்கு. எனக்கு அத பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ண அந்த சேட்டும் நான் வச்சிருக்கேன். ஓகேவா? அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ரியாக்ட் பண்ணி அனுப்பினாரு. ஒரு ஸ்மைலி. அவருமே சொன்னது என்ன அப்படின்னா, அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கலன்றதா சொன்னார். அவர் லைஃப்ல அப்படி ஒரு பொண்ணு கிடையவே கிடையாது. இப்போ அவங்க இப்பதான் அவங்க எல்லாமே அவ்வளோ டச் கிடையாது. ஏன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாமே இறந்துட்டாங்க. ஈவன் அவங்க அபியோட அவங்க அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும், அபியோட மாமா, பசங்க மாமா எல்லாமே இறந்துட்டாங்க. ஓகேவா? அடுத்தவங்க செகண்ட் ஜெனரேஷன் பசங்க மட்டும் தான் இருக்காங்க. ஒரு விஷயம் நீங்க உருகி லவ் பண்றாருன்னு நீங்க சொல்றீங்க. ஓகேவா? உங்க கசின்ஸ் கிட்டலாம் ரொம்ப க்ளோஸா அந்த டைம்ல அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருந்திருக்காங்க. அப்ப சொல்லியிருக்க மாட்டாரா? ஆமா. ஏன்னா நெறைய உதவிகள் அவங்களுமே பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அப்ப அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா? இவங்களுமே என்கிட்ட சொன்னது என்ன, அபிக்கு இருந்தது மொத்தம் 2 அதுக்கான என்ட்ட அவர் அனுப்பின என்ட்ட சாட்டே இருக்கு. உங்ககிட்ட இந்த மாரியான ஒரு பெர்சன் என் லைஃப்ல இருக்காங்க. லவ் இதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நான் கேட்கிறேன். இந்த மாரியான ஒரு பெர்சன் இருக்காங்கங்கிற நேம என்னைக்காவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இல்ல.